சென்னை கண்ணகி நகர் பகுதியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாக்கு சேகரித்து வருகிறார். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம். லிபிகா, விவரங்கள். சிவரஞ்சனி, தமிழக சட்டப்பேரவை தேர்தலானது 23ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது. இதற்கான இந்த தேர்தல் பிரச்சாரம் என்பது கடந்த ஒரு மாதமாக தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இன்று தேர்தல் பிரச்சாரத்திற்கு கடைசி நாளாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இன்று மாலை 6 மணியுடன் தேர்தல் பிரச்சாரம் என்பது நிறைவட இருக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சோழிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட கண்ணகி நகர் பகுதியில் தற்போது மக்களை சந்தித்து நடைபயிற்சியின் போது மக்களை சந்தித்து வாக்குகளை சேகரித்து வருகிறார். குறிப்பாக நேற்றைய தினம் அண்ணா நகர் பகுதியில் டவர் பார்க்கில் நடைபயிற்சியின் போது பொதுமக்களை சந்தித்து வாக்குகளை சேகரித்த நிலையில் தற்போது கண்ணகி நகர் பகுதியில் வாக்குகளை சேகரித்து வருகிறார். அங்கு இருக்கக்கூடிய மக்களிடம் கடந்த 5 ஆண்டுகள்ல திமுக செய்த நலத்திட்டங்கள், பல்வேறு திட்டங்கள் குறித்து எடுத்துரைத்தும், அதே போன்று இனி வரக்கூடிய காலங்கள்ல ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன விஷயங்கள் செய்ய இருக்கின்றோம் உள்ளிட்ட விஷயங்களை மக்களுக்கு எடுத்துரைத்து அதே போன்று மக்களுடன் கலந்துரையாடி வாக்குகளை சேகரித்து வருகிறார். தமிழ்நாடு முதலமைச்சரை பார்த்ததும் அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள், வயதானவர்கள் மற்றும் பெண்கள் என அனைவருமே புகைப்படம் எடுத்து செல்ஃபி எடுத்து கொண்டாடி இருக்கக்கூடியிருக்கிறார்கள். குறிப்பாக அடுத்து வரக்கூடிய 5 ஆண்டுகள்ல திமுகவினுடைய அந்த திட்டங்கள், என்னென்ன திட்டங்களை செய்ய இருக்கின்றோம் உள்ளிட்டவற்றை தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் எடுத்து வைத்து அங்க இருக்கக்கூடிய மக்களுடன் கலந்துரையாடி வருகின்றார். தொடர்ச்சியாக தற்போதைய கண்ணகி நகர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த குடியிருப்பு பகுதி மக்களுக்கு என்னென்ன தேவை, அவை அனைத்தையும் அடுத்து வரக்கூடிய காலங்கள்ல அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியையும் கொடுத்து, அதே போன்று தொடர்ச்சியாக அங்கிருந்து அடுத்ததாக வேளச்சேரி காந்தி ரோடில் இருக்கக்கூடிய பகுதியிலும் வாக்குகளை சேகரிக்க இருக்கின்றார். தொடர்ச்சியாக அதே போன்று சைதாப்பேட்டை பகுதியிலும் இன்றைய தினம் மக்களை சந்தித்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாக்கு சேகரிக்க இருக்கின்றார். சிவரஞ்சனி, சோழிங்கநல்லூர் தொகுதியில் தற்போது முதலமைச்சர் பரப்புரையில் ஈடுபட்டிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லிபிகா.